காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் அறிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படைக்குழு சுதந்திரம். இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதலின் முறையை தீர்மானித்துக் கொள்ளவும் பிரதமர் மோடி ஆணை. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் முழு பலத்துடன் செயல்படலாம். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் மோடி திட்டவட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். பாதுகாப்பு படைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்பு. பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் அடுத்த 36 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடும். உளவுத்துறை தகவல் அளித்துள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் பேட்டி. அக்ஷய திருதியை நாளான இன்று தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கம் 71,840க்கும் 1 கிராம் தங்கம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு. முதற்கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. அரசு ஊழியர்களுக்கு 2% அக விலைப்படி உயர்வு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் அரசாணை வெளியீடு. அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டதற்கு கோவை மாவட்ட திமுகவினர் அதிருப்தி. அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாநகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி ஆதங்கம். தருமபுரியில் இன்று நடைபெறுகிறது தேமுதிகவின் 19வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தீர்மானங்கள் வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கொல்கத்தாவில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 3 உட்பட 14 பேர் உயிரிழப்பு. பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அப்பன சுவாமி கோவில் கவுண்டர் இடிந்து விபத்து. 9 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி பலர் காயம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து. அறையில் தேக்கி வைக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது பாலியல் வழக்கு பதிவு. உதவி பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சென்னையில் 13 வயது சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு. விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. நெல்லையப்பர் கோவிலில் ரீல்ஸ் எடுத்த விவகாரம். கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மன்னிப்பு கோரிய ஜோடி.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் காவலர்களை வம்புக்கு இழுத்த போதை ஆசாமி. வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் விசாரணை. மதுரை விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அருகே சட்டவிரோத மது விற்பனை அமோகம். பெட்டிக்கடையில் வைத்து மது விற்பனை செய்யும் வீடியோ வெளியானது. காஞ்சி சங்கர் மடத்தின் புதிய இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்றார் சுப்பிரமணிய கணேச சர்மா. புதிய மடாதிபதிக்கு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி தீட்சை வழங்கினார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமனம். மே 14ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. குடியிருப்பு வாசிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். இந்தியாவுடனான வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரு நாடுகளும் விரைவில் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி. ஸ்வீடன் நாட்டில் சலூன் கடையில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் தப்பியோடிய நபர் குறித்து போலீசார் விசாரணை. IPL தொடரின் 48வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தியது. IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல். புள்ளிகள் பட்டியலில் முன்னேற பஞ்சாப் அணி முனைப்பு. பத்மபூஷன் விருது பெற்றது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நேரில் விரைவில் சந்திப்போம் எனவும் சென்னை திரும்பிய நடிகர் அஜித் பேட்டி.